மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். யோசுவாவுடைய புஸ்தகத்துல நன்றி ஆண்டவரே 8ஆம் அதிகாரம், யோசுவாவுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். நன்றி ஆண்டவரே. 18ஆம் வார்த்தையில வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயுக்கு நேராக நிறுத்து, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நிறுத்தினான். ஆமென், ஸ்தோத்திரம். இங்க வாசிக்கிற அதே மாதிரி 26வது வார்த்தையை வாசிப்போம். 26ஆம் வார்த்தை. ஆமென், சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இது விசுவாசிகளுக்கு தான் இது பலனாக இருக்கும். இன்னைக்குமே நிறைய பேர் இன்னைக்கு சமீப நாள்ல எல்லாம் பைபிளை பத்தி நிறைய பைபிளை பற்றிய இது பொய், கிறிஸ்தவம் பொய், இயேசு வரவே இல்லை, தோமா இந்தியாவுக்கு வரவே இல்லை, எல்லாம் எவ்வளவோ பொய்ய சொல்றாங்க. பொய் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்ல நிறைய யூடியூப்ல வருது. மக்களுக்கு முதல்ல பைபிள் பொய், இயேசுநாதர் பொய், அப்போஸ்தலர்கள் பொய், தோமையாரெல்லாம் இந்தியாவுக்கு வரல, எது எல்லாமே பொய், பாஸ்டர் பொய், சபை பொய், பைபிள் பொய்ன்னு நிறைய மாதிரி வந்துட்டே இருக்கு. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை இன்னும் சொல்லப்பட்டு புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லைன்னு சொல்றார். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் இருக்கும்படி, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி அப்படின்னு சொன்னார். ஏசாயா வச்சு சொன்னது. அப்ப அவர் கண்டும் காணாதவர்கள், கேட்டும் கேளாதவர்கள், இருதயத்துல உணர்ந்து கொள்ளாதவர்கள். அதோ பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ஒரு மகிமையான காரியத்தை சொல்லுகிறார். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளில் இருந்து தேவத்துவம் வெளிப்படும் சொன்னார். சொல்லுங்க. உண்டாக்கப்பட்டிருக்கிற ரோமர்கள் 1 நம்ம வாசிக்கிறோம். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம் காணும் போது தேவத்துவம் வெளிப்படும். அது வாசிங்க. ரோமர்கள் 20 எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் எப்படி நம்ம புரிந்து கொள்ள, நம்ம மனுஷத்துவம், நம்ம என்னத்துவம், சத்தமா சொல்லுங்க. ஆமென். மனுஷத்துவம் இந்த இருதயம் துடித்துக் கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஒரு நாளை நியமிச்சு வச்சிருக்கிறார். எல்லா இருதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நாள், இது நிக்கிறதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறார். எல்லா மனுஷருக்கும் இந்த இருதயம் பிறந்து தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போது துடிக்க ஆரம்பித்தது. இது நிக்கிறதுக்கு ஒரு நாளை வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். இது மனுஷத்துவம். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம மனுஷத்துவம். அதனால தேவனுடைய வார்த்தை சொல்கிறது தேவத்துவம், தெய்வீகம்னு சொல்லுகிறோம். தேவத்துவம், காட்லினஸ், தேவத்துவம் எதை வச்சு தெரியும்னா உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளை. அப்ப இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் பூமியை விட பெருசுங்கிறான். ஒரு நட்சத்திரத்துக்கு வெளிச்சம் வர்றதுக்கு 8 வருஷம் ஆகுதுங்கிறான். எவ்வளவோ மகிமை சொல்றாங்க. கூட்டமான நட்சத்திரங்கள் அதெல்லாம் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். கோடியான நட்சத்திரங்கள் இருக்கு.
பூமி ஒரு சின்ன பந்து மாதிரி அதுல மிதந்து கொண்டிருக்கு. ஒரு சின்ன பந்து போல பூமி அதுல மிதந்துட்டு இருக்கு. பெரிய சமுத்திரத்துல ஒரு சின்ன பந்து, சின்னோண்டு பந்து எப்படி சமுத்திரத்துல மிதந்தாட்டு இருக்குமோ அது போலதான் பூமி இருக்கிறது. அந்த பூமியின் மண்ணை எடுத்து மனுஷனை சிருஷ்டித்தார். அதுலதான் மனுஷன் ஏம்பிட்டு ஓம்பிட்டுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. அப்ப அண்ட சராசரங்கள், அதைத்தான் யோபு சொல்லுகிறான். அண்ட சராசரத்தை பத்தி தேவன் யோபிட்ட பேசுறான். அதையெல்லாம் நீ சிருஷ்டித்த போது இங்க இருந்தியோ? அருமையின் சீரிசத்தை பற்றி நீ தெரியுமோ? என்னென்னமோ கேட்கிறார் யோபு புஸ்தகத்துல. சமுத்திரம் புரண்டு வரும்போது அதுக்கு நான் தாழ்பால்களை போட்டு கதவை போட்டு அடைச்சு இதோட வா, இதுக்கு மிஞ்சி வராதேன்னு சொல்லும் போது நீ எங்கே இருந்த? பூமிக்கு நான் அஸ்திவாரம் போட்டு அதுக்கு கோடிக்கல்ல வச்சு அப்ப தேவபுத்திரர் கைகட்டி பாடினார்கள் இருக்கு. ஏன்னா அஸ்திவாரம் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. பூமிக்கே ஒரு அஸ்திவாரம் போட்டு அதுக்கு நூல் குறித்து அப்படிங்கிறார். நூல் பிடித்து நான் சில நேரம் நினைப்பேன், பழைய கால கட்டணமா எப்படி எனக்கு கொஞ்சம் வேறம் தெரியாது, எப்படி இவ்வளவு துரிதமா கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு. நூல் தான் பழைய கால கட்டணம். ஏன்னா நூல் வந்து சுத்தமா காட்டும், நூல் அளவு. அதுக்கப்புறம் தான் அது இது கண்டது இந்த லேசர் டேப் அதெல்லாம் வந்துச்சு. அப்ப ஆண்டவர் கேட்கிறார் ஏசாயால, நூல் குறித்து மட்டம் விட்டு அப்படிங்கிறார், எல்லையெல்லாம் பகுத்து அதுக்கு பூமிக்கு அஸ்திவாரம் போட்ட போது நீ எங்க இருந்த? தேவதூதர் கைகொட்டி பாடினார்களே தேவபுத்திரர் அப்படின்னு சொல்றார். அப்ப பைபிள்ல பரிசுத்த பவுல் சொல்லுகிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள் மனுஷத்துவம் வேற, உண்டாக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் காணும் போது தேவத்துவம். வாசிங்க இந்த வசனம் ரோமர் நிருபத்துல, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு செல்ல இடமில்லை. அப்ப ஆண்டவர் எவ்வளவு மகிமை! இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்க. சில நேரம் நம்ம அதெல்லாம் நம்ம நினைக்கிறதே இல்லை. அதனாலதான் சங்கீதம் சொல்றது, வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், பகலையாள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், இரவையாள சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். எதுக்கு வருது? இந்த காலங்களையும் சமயங்களையும் நியமித்தார்னு வாசிக்கிறோம். காலங்களையும் சமயங்களையும். இந்த பூமியில மாத்திரம்தான் சரியான நேரத்துக்கு ஆண்டு இருக்கிறது இல்லை. மழை பெய்யுது, விவசாயி விதைச்சிட்டு இப்படி வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், கரெக்டா பெய்யுது, கரெக்டா அறுத்து, அது நல்லா ஆச்சரியமா இருக்கும். அறுக்கிற நேரம் நல்லா காஞ்சிருக்கு, அறுத்து வீடு கொண்டு வந்து சேர்க்கிறான். அப்ப ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் உண்டாக்குகிறான். சீசன்ஸ் சொல்றான். அதெல்லாம் ஆண்டவர் கிருபையாக கொண்டு வருகிறான். கிருபையாக மனுஷனுக்கு அதெல்லாம் செய்கிறார். அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், காணப்படுகிறவைகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள், இவைகளெல்லாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அது ரெண்டு காரியம் நாம் காண்கிறோம். ஒன்று தேவனை அறிந்தவர்கள், இன்னொன்னு அவிசுவாசிகள். தேவனை அறிந்தவர்கள் கிருபை பெற்றவர்களா இருக்கிறோம். அதனாலதான் கிருபையில நிலைச்சிருக்கணும். யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ, யாரை ஆண்டவர் கூப்பிட்டு சேர்த்து கொண்டாரோ அவர்களை கிருபையினால சேர்த்து கொண்டார். சொல்லுங்க, அவர் தம்முடைய கிருபையினால தன்னிடத்துல சேர்த்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தன்னிடத்துல கூட்டி சேர்த்து கொண்டார். அதனாலதான் சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான், அவருடைய வீட்டின் நன்மையால் நான் திருப்தி ஆகும். அவர் தெரிந்து கொண்டு தன்னிடத்துல சேர்த்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அதனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டது பெரிய கிருபை. தேவனை அறிகிற அறிவை கொடுத்தது கிருபை. அவருக்கு பயந்து நடக்க நம்மை அழைத்தது கிருபை. அவருக்கு பயந்து பரலோகத்தை நோக்கி நடக்க நம்மை தெரிந்து தன்னிடத்துல சேர்த்து கொண்டது பெரிய கிருபை. அந்த கிருபை இல்லாம ரட்சிப்பு இல்லை. ஆனால் அநேகர் ரட்சிக்கப்படாம கடினமான மனிதர்களையும் பார்க்கிறோம். ஏன் முக்கியமானதுன்னா, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆவிக்குரிய சத்தியத்தை தான் தேவனில வச்சிருக்கிறார். நம்ம ஆவிக்குரிய நிலைமையில வரும்போதுதான் அந்த ஆசீர்வாதங்களை காண முடியும். சொல்லுங்க, ஆவிக்குரிய. ஏன்னா அநேக நேரம் உலகத்தினுடைய காரியத்தில் நம்ம சோர்ந்து போவோம். உலக மனுஷரை பார்த்து சோர்ந்து போவோம். அவர்கள் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது புறஜாதியார் நம்பிக்கையற்றவர்கள் சொன்னார். புறஜாதியார் நம்பிக்கையற்ற, ஒரு சாதாரண ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய நம்பிக்கையை கவனித்து பாருங்க, அவனுக்கு லாபம் மட்டும்தான். ரட்சிக்கப்படாதவருடைய நம்பிக்கை லாபம் மட்டும்தான். எத்தனையோ பாக்குறோமே, எந்த ஒரு நீதி நெறிகளும் இல்லை. எப்படியாவது பணம், எப்படியோ வாழணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது வாழணும், எப்படியாவது வசதியா ஏதோ ஒன்று. ரட்சிக்கப்படாத மனுஷருடைய வாழ்வு அது வேற. அதனாலதான் ரட்சிக்கப்படாத புறஜாதியார் நம்பிக்கையற்றவர்களாய் அவர்கள் இருக்கிறார். ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் அருளினது ஆவிக்குரிய மகிமை, ஆவிக்குரிய மகிமை. அதனாலதான் அங்கே வாசிக்கிற ஒரு முக்கியமான சத்தியத்தை பைபிள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது மாதிரி நிறைய இருக்கிறது. ஒரே ஒரு காரியம் யோசுவாவுடைய புத்தகத்துல வாசிக்கிறோம், 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் மறுபடியும் வாசிப்போம். ஆயிலும் பெத்தேலிலும் ஆமா, நீங்க இந்த முந்தில இருந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். ஆயி அப்படிங்கிற அந்த பட்டணம் எதிர்த்து நிற்கிறது. ஆயிங்கிற பட்டணம் யோசுவாவுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் எல்லாம் கடினமானவர்களும் முரடரும் அப்படியே பராக்கிரமமா இருக்கிறாங்க, பயங்கரமானவர்களாக இருக்கிறார்கள். அப்படியே துரத்திட்டு வர, அது முந்தின வசனம் பூரா வாசிச்சோம்னா நமக்கு தெரியும். அப்படியே வருகிறது. இப்ப ஜனங்கள் எல்லாம் யோசுவாவையும் அவனுடைய படையையும் விரட்டி கொண்டு வருகிறார்கள். திடீர்னு ஆண்டவர் சொல்றார், இது மகிமையுள்ள வார்த்தை. நம்ம பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்திக்காம இருக்கவே மாட்டோம். சிலருக்கு அநேக நேரங்களில் ஏன் பிரச்சனை வருதுன்னு நம்ம கேட்போம், அது சரிப்படாது. சொல்லுங்காமே, அது பிள்ளை விழுந்து எந்திரிக்கிறதா கைகாலெல்லாம் பலம் கிடைக்கும். ஒரு குழந்தை பிறக்குது, அது சரியான நேரத்துல தவக்கணும், அப்புறம் எந்திரிச்சோன்னு விழுகும்,
விழுந்து முழங்காலம் அங்கெல்லாம் சின்ன அப்படியே பலப்படும், கை காலெல்லாம் ஆட்டி தான் அது விழுந்து விழுந்து எந்திரிச்சு ஓடி தான் அது ஸ்ட்ராங் ஆகும். அப்போ ஒரு ஆண்டவருடைய மனுஷனுக்கும் கூட பிரச்சனை ஏன் வருதுங்கிறது இல்ல விஷயம், அந்த பிரச்சனையில ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறதா பாக்கியம். ஜனங்கள் பிரச்சனைக்கு பின்னாடியே போவாங்க, அல்லது பிரச்சனையை சந்திக்காம ஒதுங்குவார்கள், அல்லது பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மாறி ஃப்ராடுன்னு சொல்றோம். அதான் அவருடைய நடை மாறி விகாரப்படும். மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் ஏன் சொல்றாருன்னா, அவருடைய சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவார்கள். விபச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு உண்டு, உன் தாயின் மகனுக்கு விரோதமாக நீ அவதூறு பேசுகிறாய்னா உன் தன் சகோதரனுக்கு விரோதமா. அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ஒரு பொய், அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ஒரு புரட்டு, அதுல இருந்து விடுவிக்கப்படுறதுக்கு ஒரு பொய் புரட்டு, இது தேவன் அருவருக்கிறார். அப்ப மனுஷன் நீதியில நிக்க மாட்டான், அந்த சூழ்நிலையை எப்படியா மடக்கணும், அதை உருட்டி பிரட்டி அதை சமாளிச்சுட்டு ஓடுவான். தேவன் அதை பிரிய வைக்கிறதுல அவர்கள் தேவனால் பிரியமானவர்களும் கிடையாது. அப்ப மனுஷனுக்கு பிரச்சனை வரும், எல்லாருக்கும் வரும். சொல்லுங்க, ஊழியத்துல வரும், குடும்பத்துல வரும், ஒரு பிசினஸ் தொடங்குவோம், அதுல வரும், ஒரு வேலையை எடுப்போம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை மோதி அடிக்கும். இது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப உனக்கு தருவேன்னு கூட்டிட்டு போற அந்த வசனம் சொல்லுகிறது, மோசேக்கு பின்பு யோசுவா நான் உனக்கு தருவேன், நீ வான்னு கூட்டிட்டு போறார், நீ போ, பலம் கொண்டு திறமனாயிரு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். ஆனா பிரச்சனை வருது. பைபிள் சொல்கிறது எரிகோ அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நின்றது. சொல்லுங்க ஆமென். பைபிள்ல யோசுவா புஸ்தகம் படிச்சேன்னா கடவுளை அறியாதவன் இதை சிரிப்பான். கடவுளை அறியாத விசுவாசம் இல்லாத இந்த பைபிளை படிச்சானா சிரிப்பான். ஏன்னா எரிகோ மதில் ரதங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு அகலமானது, எரிகோ மதில் ரதங்கள் மேல ஓடுற அளவுக்கு பெரிய அகலமானது. அதை நம்பிக்கிட்டு தான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். இந்த கோட்டையை உத்தன ஒண்ணுமே செய்ய முடியாது, அம்பு வில்லு அந்த மதில் அடிக்கிற எந்திரத்தை வச்சு கூட அடிக்க முடியாது. ரதம் ஓடுற அளவுக்கு கூடிய அகலமா கட்டி வச்சிருக்கான் எரிகோ ராஜா, அப்படி இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீ 7 நாள் சுத்தி வரணும். 7 நாள் சுத்தி, ஒரு நாள் சுத்தி வந்துட்டு எல்லாரும் அவரவர் இடத்துக்கு போயிடணும், மறுபடியும் ஒரு நாள் சுத்தி வந்துட்டு அவரவர் இடத்துக்கு உங்க இடத்துக்கு போயிடணும். சொல்லுங்க ஆமென். அவரவர் இடத்துக்கு சுத்தி வந்து நீங்க அது ஏன் முக்கியமானதுன்னா, இன்னைக்கு எவ்வளவு சோர்ந்து போயிடுவாங்க மக்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கோயிலுக்கு வர்றதே எவ்வளவு பேருக்கு பெரிய பாரமா இருக்கு. 2 மணி நேரமா உங்க கோயில்ல பிரசங்கம், 2.5 மணி நேரமா எனக்கு சொல்றாரா, 2.5 மணி நேரம் அங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும். ஏன்னா அது கலெக்டர் வித்தியம் ஒரே கையில் தா போட்டுட்டு இருக்காரு பார்ப்போம். வீட்டுல உட்காந்து குப்பை நண்டிட்டு இருக்கா, ஏதாவது செல் நண்டிட்டு இருக்கேன், டிவி பார்த்துட்டு இருக்கோம், என்ன பெரிய கலெக்டர் வித்தியம் பார்த்துட்டு இருக்கு. ஆனா புதுசா ஆள் கேட்டு 2.5 மணி நேரம் உங்க கோயில்ல என்ன பண்றீங்க? புதுசா வர்றவங்க எல்லாம் கடைசியில உட்காந்துட்டு ஜெபம் பண்ணணும்னா இருக்க முடியாது. 10 நிமிஷத்துல போயிடும், ஒரு பாதியில போயிடும். அந்த காத்திருக்குதல் அந்த தேவனிடத்துல அதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கத்தான் அதை செய்யறாரு. அது ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டமான விஷயமே காத்திருக்கிறதும் பொறுமையா இருக்கிறது தான். அதனாலதான் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். அவருடைய பொறுமையெல்லாம் எங்க போய் சொல்ல, அப்படி அசையாம இருப்பார். நம்ம அவசரம் அவருக்கு அவசரமே கிடையாது. எத்தனை நேரத்துல அப்ப 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன செய்வியா? ஒரு நாள் 7 நாள் ஜெபம் எப்படி இருக்கும்? 1 மணி நேரம் ஜெபம் எப்படி இருக்கும்? இப்ப இருந்து இந்த பிரசங்கத்தை விட்டுட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா உங்களுக்கு எத்தனை பேருக்கு போர் அடிக்கும் தெரியல. என்ன ஆடிக்கிட்டு என்ன பண்றாரு? அது இல்ல விஷயம். ஜெபங்கிறது நம்ம ஆவியும் ஆண்டவரும் இணைகிறதான் ஜெபம். அதுலதான் தேவன் பேசுவார். அந்த இடம் தான் கடவுள் பேசுற இடம். அது கடினமானது. நம்முடைய ஆவி ஒருமனப்பட்டு தேவனோடு கலக்குது. அதனாலதான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். ஆவியில பலி செலுத்துகிறோம். ஒரு 2 மணி நேரம் ஆவி நிரம்பி ஜெபம் பண்ணுவோம், பிரசங்கமே இல்லைன்னா அது என்னடா? அது ஒண்ணுமே இல்லை. என் மனைவி சொல்லி, ஏன் பிரசங்கம் மற்றவெல்லாம் கேட்கறது எனக்கு சண்டை வர அடிக்கடி, ஜெபத்துல வளரட்டும். எதுக்காக வர்றாங்க? வீட்டிலே ஜெபம் பண்ணிக்கிற மாட்டாங்களா அப்படின்னு கேட்பா. ஆனா ஆவியில வளரணும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக்கப்பட்டு தேவன் நம்மை சந்திக்கிற இடம் தான் தனி ஜெபம். அதுல நம்ம வளரணும். அது பைபிள்ல வாசிக்கிறோம். எரிகோ மதில் ஸ்ட்ராங்கா நிக்குது, எதிர்த்து நிக்குது, உள்ள இருக்கணும், பத்திரமா உட்காந்துருக்கான். ஆண்டவர் சொல்றார், சுத்திட்டு வா, சுத்திட்டு போய் அவன் வீட்டுக்கு போ. மறுபடியும் சுத்துறாங்க பாளையம், மறுபடியும் 7 நாள். அது நம்ம சொல்றதுக்கே டயர்டா இருக்கு. 7 தடவை சுத்திட்டு 7வது நாள் ஆர்ப்பரிக்கிறான், அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அம்பு ஒரு தூரத்தை விட்டு தள்ளி நின்று, ஏன்னா மேல கோட்டைச்சுவர்ல அம்பு எய்வான். கோட்டைச்சுவர் வந்து அம்பு ஒருத்தன் பலமா அம்பு எஞ்சா எவ்வளவு போகும் உயரத்துல இருந்து சுத்தி வந்து அப்படியே நின்று ஆர்ப்பரிக்கிறாங்க. எரிகோ மதில் அப்படியே நொறுங்கி விழுந்தது. இதை படிச்சாங்கன்னா பைத்தியாரம் தான், என்னடா அது சத்தம் போட்டாங்கலாம் விழுந்துச்சான். இது அவனுக்கு புரியாது. எல்லாரும் கர்த்தர் நல்லவர், ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. ஆர்ப்பரித்தார்கள், எரிகோ மதில் நொறுங்கி விழுந்தது. இது எதை குறிக்கிறது? அது கீழ்ப்படிதல் இருக்கிறது, அதுல விசுவாசம் இருக்கு. அதுல 2 கலாச்சாரங்க அப்படி 7 நாள் சுத்தி பைத்தியார மாதிரி வரையில இவ்வளவு பெரிய சுவரை உடைக்கிறதுக்கா வழியை பாருங்கப்பா. இவ்வளவு பெரிய ரதம் ஓடுற சுவரை உடைக்கிறதுக்கா வழியை பாருங்க. புத்தி கட்டணமா ஒவ்வொரு நாளும் சுத்தி வரையில உங்களுக்கு என்ன இருக்கு? நம்மளை சுத்தி இருக்கிறோம் கேட்பான். 7 நாளும் 7 தடவை சுத்தி வரையில உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார். விசுவாசத்தோடு கீழ்ப்படி, தேவன் செய்யற அற்புதத்தை நீ காப்பாய். அவ்வளவுதான். அவரோட மகிமையை காண்கிறார். கர்த்தர் சொன்னார் சுத்திடுவான். 7 நாள் சுத்தணும், அவன் வீட்டுக்கு போயிடணும். எவ்வளவு கஷ்டம். விசுவாசிக்கு அவர் புரியவே புரியாது. அதனால இன்னைக்கு வரைக்கும் புரியாது சிலருக்கு. கர்த்தர் பேசுறது, கர்த்தர் செய்யற அற்புதங்கள் இதெல்லாம் யார் காண முடியாது. கீழ்ப்படி அவர்கள் காணவே முடியாது. மோசே சொல்றார், அவர்கிட்ட இவ்வளவு பெரிய சவர் எப்படி விழுகும்? அந்த கேள்விக்கே இடமே கிடையாது, கேள்விக்கு பதிலும் கிடையாது ஆண்டவர்கிட்ட. ஒரு தடவை சுத்தம் அந்த எரிகோ மதில், நீங்க நம்ம வாசிச்சுட்டு போயிடுறோம். எரிகோ மதில் தெரியுமா? ஒரு பட்டணம். சொல்லுங்காமே, ஒண்ணுமே இல்லை, இந்த அறந்தாங்கி ஒரு சுத்தி வந்துட்டு நீங்க உங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லட்டுமே. நடந்து அறந்தாங்கிறது எங்க இருக்கு? இப்படியே சுத்தி அந்த கலப்பக்காட்டை சுத்தி அப்படியே இந்த எல்லாம் அந்த எல்லம்பரம் சுத்தி அப்படியே வந்து
அப்படியே அந்த எங்கிட்டு புதுக்கோட்டை ரோட அக்கினி பஜார்லாம் அப்படி சுத்தி அலியா நிலையெல்லாம் ஒரு சுத்தி அந்த ரோடு வரைக்கும் வந்தோம்னா ஒரு வாக்கிங் மாதிரி. நான் சொன்னதை நினைச்சு பாருங்க, அப்படியே அந்த பட்டுக்கோட்டை ரோடு கலப்பக்காடுலாம் ஒரு ரவுண்டு. வேலையே இல்லையா பாஸ்டர்? முடியாது. ஆனா நம்ம சொன்ன டக்குன்னு வாசிட்டு போயிடும். இருக்க மாதிரி சுத்தினார்கள். அவரு சுத்தினா நம்ம தான் சுத்த மாட்டோமே. ஒரு சுத்தினாவே என்னத்துக்காக? ஒரு சுத்தி எரிகோ மதுல அது ஒரு பெரிய பட்டணம், சிட்டி, 45 சிட்டி, பெரிய பட்டணம். அதுக்குள்ள ஜனம் உட்காந்துருக்கான். அதை பிடிக்கணும். நீ சுத்தி வந்துட்டு வீட்டுக்கு போயிடணும். கையெல்லாம் செத்து வரும். அடுத்த நாள் எந்திரிச்சிடணும். அடுத்த நாள் எந்திரிச்சு எல்லாரும் சுத்துங்கிறார் ஆண்டவர். கடினமானது, நம்ம படிக்கிறது ஈஸி. அடுத்து 2வது நாள் சுத்து போயிடு. 7ஆம் நாள் ஆர்ப்பரி. சொல்லுங்க. ஆமா, அது நீங்க நல்லா படிச்சு இன்ட்ரெஸ்டா படிக்கணும், புரிஞ்சு. சுத்திட்டு ஆர்ப்பரிக்கும் போது நொறுங்கி விழுந்தது. சொல்லுங்க. இது விசுவாசம் சம்பந்தப்பட்டது, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது சம்பந்தப்பட்டது. அந்த மாதிரியான கர்த்தருடைய மனுஷர்கள் தான் பெரிய சபையை கட்ட முடியும், சரி பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். மனுஷ படத்துல இல்ல. அந்த பாஸ்டர் சொல்லும்போது, பவுலஸ் எல்லாம் சொல்லும்போது யாரும் ஒருத்தரும் உதவி செய்யல. அப்படியே ஆச்சரியம். நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவர் ஒண்ணுமே இல்லை. அந்த ஊர்ல இருந்து வந்து அழுது உபவாசம், அடிக்கடி உபவாசம் 21 நாள் 40 நாள் உபவாசம் அழுது சொல்றாரு. ஆண்டவருடைய விரல் வந்து ராமேஸ்வரம் மேப்ல தொட்டுச்சுங்கிறாரு. அது மாதிரிதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே எனக்கு 30 ஏக்கர் தொடுவான், அப்படியே தொட்டுச்சு. அந்த இடத்துல கர்த்தருடைய விரல் தொட்டுச்சு. அப்புறம் நாங்க அப்புறம் வழியை திறப்பாரு ஆண்டவர். வழியை தேடி நம்ம போக வேண்டியது இல்லை, அதுக்கு பிறகு வாங்கிச்சு. அது மாதிரி அவர் கட்டடம் கட்டின இடத்துல மட்டும் பாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய பில்லர்லாம் அந்த மனதை நிக்காது. அவ்வளோ கட்டி பிடிச்சோம்னா கூட மாந்தண்டி பில்லர்ஸ். அது நிக்கிற இடத்துல மட்டும் பாறை இருக்குங்க. எங்களுக்கு மட்டும் அது ஊரா உப்பு தண்ணி, எங்க கேணியில ஒரு நல்ல தண்ணி வந்துச்சுங்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கும் கல்லை விட்டு டியூப் லைட்டை உடைச்சு எல்லா கல்லும் ஒரு சர்ச்சுக்கு வந்து எரிவாங்க. நான் சுத்தியும் கண்டு தூரம் வீட்டுல இருந்து எரிஞ்சா என்னத்தை கண்டோம். வீட்டுக்குள்ள கல்லாம் தூரமா அந்த கல்லை பூரா குமிச்சு வச்சு ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த ஆத்மாலாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். ஊழியத்துக்கு மலத்தை கரைச்சு ஊத்தி விட்டுவாங்களாம். அந்த திடீர் மேல இருந்து ஊத்தினா பஸ்ல அதோ நாட்டத்தோட பஸ்கார ஏற்ற மாட்டாங்க. எவ்வளவு கடின விளையாட்டு இல்லை, கேட்கறதுக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருந்தது. கம்ப்ளீட்டா அந்த இந்து மக்கள் குடியிருக்கிற அந்த கட்சிகள் குடியிருக்கிறவங்க அரசாங்க அதிகாரம் முழுசா போலீஸை கூட்டிட்டு வந்து மேற்கொண்டு ஸ்டே வாங்கி ஒண்ணுமே பண்ண விடுங்க. இந்த இடத்துல இந்து கோயில் எல்லாம் இருக்கிற இடம், இங்க சர்ச்சு, இது மதமாத்திர கூட்டம், இது இருக்கவே விடாது. அடுத்து கேரளாவில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து உபவாசம் இருந்தேங்கிறாரு. என்ன உள்ளதான் விசுவாசி இல்லையே. அழுது மன்றாடி ராத்திரி போல அழுது ஜெபம் பண்றது. கேரளா வந்து ஆளை வர வச்சு உபவாசம் இருந்து அழுது அப்புறம் ஜெபம் பண்ணி அப்புறம் போய் ஹைகோர்ட்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நான் ஆர்டர் வாங்கிட்டு வந்து கட்டினேங்கிறார். சொல்லுங்காமே. 2 பேர் திட்டாங்க, நான் ஊரத்துக்கு அடி பண்ணி போறேன்னா உனத்துக்காக என்ன செய்ய போறாரு? ஒரு தடவை தான் வாழ்க்கை இன்னொரு தடவை கிடையாது. கடவுளுக்காக நின்று செத்தா சாகு, உயிரோட வச்சா இரு, அதுதான் விசுவாசம். சாகுறமே சாகு ரெடியாரு, உயிரோட வச்சா ஊழிஞ்சு. இங்க சௌரியம் இல்லைன்னா அங்க வருது, அங்க சௌரியம் பெற்றா அங்க வருது. இதெல்லாம் வந்து நாணல் நீர் பறவைகள். குளத்துல மீன் இல்லைன்னா அடுத்த குளத்துக்கு ஓடிடும். இதுகளெல்லாம் ஒன்றும் தேராத கேசுகள். சாதனமா கல்றங்க தான் வைக்கணும், வை இல்லையா? உயிரோட வச்சா வை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரிடத்தில் நான் விசுவாசமா இருப்பேன். யோபு சொல்கிறார், அவருக்கு தான் ஆண்டவருக்கு தேவை. அவர் என்னை கொன்று போட்டா போட்டோம் சொல்லுவாமே. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரிடத்தில் நான் நம்பிக்கை உள்ளவனா இருப்பேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை இங்கே வாசிக்கிற 2வது பகுதியும் அதே மகிமையுள்ள பகுதி. பைபிள் முழுவதும் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். யோசுவாவை பின்தொடர்ந்து வருது படை, பெரிய படை, முரட்டு ஜனம், கொடூரமான ஜனம் அப்படியே வருது. திடீர்னு கர்த்தர் சொன்னாலும் சொல்லப்பட்டிருக்கு, ஆயிலும் பெத்தேலிலும் இஸ்ரவேலை பின்தொடராத மனுஷன் இருந்ததில்லை, பட்டணத்தை திறந்து வைத்து விட்டு இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு போனார்கள். அப்பொழுது திடீர்னு கர்த்தர், இதை முன்னே சொல்ல மாட்டார். நமக்கு ஏன் முக்கியமானதுன்னா, ஏன் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும்? நமக்கு முன்னமே ஆண்டவரே அவர் 50 வருஷத்துக்குள்ள பிளான கிளீனா கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்க. நம்ம ஜெயனம் பண்ண மட்டும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்போம். அடுத்த 3வது வருஷம் இது நடக்கும், அடுத்த 7 வருஷம் இது நடக்கும்னு சொல்லி நமக்கு ஒரு வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காது. சொல்லுங்க, இருக்காது. அடுத்த 50 வருஷத்துக்குரிய பிளான் இருந்தா அடுத்தடுத்து இப்படி நடக்கும் அவர் கொடுக்கவே மாட்டார். அது பைபிள் கிடையாது. அவர் நீ காத்திருந்து கண்ணீரோடு அவருடைய முகத்தை தேடி கெஞ்சி அவருடைய சமூகத்தை நாடும்போது அடுத்த ஒண்ணு சொல்லுவார். அதை கீழ்ப்படிந்த உடனே அடுத்த ஒண்ணு சொல்லுவார். இதுதான் பைபிள். அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லி திடீர்னு ஆண்டவர் நிறுத்தி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்திற்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோட பட்டணத்தை தீக்குளித்தினார்கள். சொல்லுங்க, பைபிள்ல ரொம்ப மகிமையுள்ள வார்த்தை. இப்ப ஆய்க்கு நேரம் ஈட்டிய மீட்டுங்கும் போது இப்ப படை எழுத்து வந்துட்டு இருக்கு. இவன் பின்புறமா ஓடிட்டு இருக்கிறான், யோசுவாவும் அவன் ஓடிட்டு இருக்காங்க. படை கொடூரமான படை. இப்படி ஒரு திடீர்னு ஆண்டு சொல்லி நின்றுகிட்டு ஈட்டி எப்படி நீட்டுங்கிறான், இந்த ஈட்டியோட தான் வந்துட்டு இருக்கிறான். அது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பயங்கரமான கொடூரமான படை பின்தொடர்ந்து வருது. ஆண்டவருடைய சத்தம் உண்டாகுமோ, யோசுவாவிட்ட நீ திரும்பி ஆய்க்கு நேர பட்டணம் இங்க இருக்கு, ஈட்டியை நீட்டி பிடிங்கிறான். சொல்லுங்க, ஈட்டியை நீட்டி பிடிச்சா அற்புதம் நடக்குமா? கர்த்தர் சொன்னா தானே. இப்ப நீட்டுன்னு சொன்ன உடனே தேவனுடைய மகிமை வெளிப்படுது. அது மட்டுமல்ல, இன்னுமே நம்ம கவனித்து பார்த்தா பைபிள்ல வாசிக்கிறோம், அந்த ஈட்டியை அவன் மடக்கவே இல்லை, நிறுத்திட்டே இருந்தான். அதுதான் ஒரு ஜெபத்துல தூக்கி ஈட்டியை பிடிச்சவனுக்கு கை எவ்வளவு ஒடிச்சிருக்கும். அந்த ஈட்டிங்கிறது சும்மா கம்புல வச்சிருக்கிறது கூட, ஒரு செங்கலை கூட தூக்கி பிடிக்க முடியாது. ஒரு ராணுவ வீரனுடைய ஈட்டி கனமானது.
அந்த ஈட்டியை வச்சே வந்து பட்டயத்தை எல்லாம் அடிப்பாங்க, பட்டய குத்தெல்லாம் அதுக்கு பயிற்சி பெற்றிருப்பாங்க. ஈட்டிங்கிறது கனமானது, அது ஒரு குறிப்பிட்ட கனம் இருக்கும், அதை தூக்கி நிறுத்தி அப்படியே பிடிச்சி நில்லுங்கிற நில்லு. இதே நீங்க பார்க்கலாம், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். அதுதான் செய்யல அவங்க, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். பட்டயத்தை தூக்கு, அடிச்சு நிறுத்துறாங்க. எக்காலம் ஊதும்போது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். இதேதான் பைபிள் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். பெரிய ஜனத்தை ரட்சிக்க சண்டை போடுறதுக்கு பயிற்சிக்கு மோசையிட்ட கொண்டு போய் மலை உச்சியில போய் உட்கார வச்சு கைகளை தூக்கினான்னு வாசிக்கிறோம். கையை நீட்டு, கை அசந்து போயிட்டு ஆரோனும் ஊரும் 2 மனுஷனும் கையை தூக்கி பிடிக்கிறாங்க. யுத்தத்தை கர்த்தர் செய்கிறார். 2 கையை தூக்கிட்டு சாயங்காலம் வரைக்கும் நிக்கவே முடியாது. கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம், ஆராதனையில கைகளை உயர்த்துவானே ஆரம்பிக்கிறான். உணர்ந்தால் போடுவோம்னா யாரு போடுறா? பைபிள் படிக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மாஸ்டர் இவ்வளவு வயசான மனுஷன் இப்படி சொல்லலாம். பாஸ்டர் மாஸ்டர் என்ன வயசு? 120 வயசு. மலை உச்சியில ஏறி இங்கே வா, நான் உன்னோட பேசுவீங்களா? ஆண்டோடைய முழங்கால் வலி இங்கே பேசுங்க, நீ லாயக்கு இல்ல, வேற ஆள ஆண்டவர் தெரிஞ்சிருப்பார். மலை உச்சி ஏறி வா, இங்கே வா, நான் உன்னோட பேசுவேன். அவர் வேற